அங்கே இருக்கிறது தாங்க கொக்கு ப்ளஸ் வந்து நீர்க்கோழின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் உள்ளது நீர்க்கோழி என்ன பண்ணுன்னா, இந்த தண்ணியில் உள்ள சின்ன சின்ன உயிரினத்தெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். அது மீன், தலைப்பிரட்டை இது மாதிரிலாம் சாப்பிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ள இறங்குதான்ட்டு யோசிக்குது, இறங்குறதா வேணாமான்ட்டு. பனைமரத்தில் மேலே இருக்கிறது தூக்கணாங்குருவி கூடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சின்ன சின்ன குருவியும் பறக்குது. இதெல்லாம் இப்போ ஏன் வருதுன்னு தெரியுங்களா? இந்த மழை பெய்கிற டைம்னால் இதெல்லாம் வந்து இந்த உயிரினங்கள்லாம், இந்த பறவைகள்லாம் வருது. ஸோ அது இன்னும் அங்கேயே நின்று தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. கிளம்புமா இல்லை எப்படின்னு தெரியல. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் தண்ணியில் இறங்கும்னு நினைக்கிறேன், இறங்க மாட்டேங்குது. யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுனால அது வந்து ஏதோ அட்டாக் பண்ண வரதை நினச்சிக்கிதான் நம்ம தெரியல. ஸோ அதே பக்கத்தில் பாருங்களேன், கொக்கு வந்து தண்ணியில் இறங்கிருச்சு. இறங்கி அது வந்து தலைப்பரட்டை இது மாதிரி சில உயிரினங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட போகுது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அது என்ன யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.